அதிக எதிர்பார்ப்புகளுக்கிடையே இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடியது. கூட்டத்தின் முடிவில் ஜல்லிக்கட்டு தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. இதுகுறித்து டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு ஜல்லிக்கட்டு தொடர்பான எந்த அறிவிப்பும் வெளியாகாததற்கு என்ன காரணம்? ஏன் இந்த தாமதம்? நான் இது குறித்து மத்திய அரசின் மூத்த அதிகாரிகளிடம் பேசினேன். என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, எதற்கான அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட வேண்டும் என்று தகவல் கொடுத்திருந்தார்களோ அதையெல்லாம் வெளியிட்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது மத்திய அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவையின் கூட்டமும் நடந்திருக்கிறது. இந்த இரண்டிலும் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அது பற்றிய அறிவிப்புகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டுவிட்டன. ஆனால் மிகவும் தமிழ்நாட்டிலே எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும் விஷயமான ஜல்லிக்கட்டு பற்றிய அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை. இது குறித்து மத்திய அமைச்சர் ஜாவ்டேகர் இன்று மாலையிலே தகவல் ஏதும் தெரிவிக்கலாம் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்று மாலையிலே பத்திரிகையாளர்களை சந்தித்து இது பற்றி ஜாவ்டேகர் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்திலே இது பற்றிய இறுதி முடிவு எடுக்கப்படாததால் தான் எந்த அறிவிப்புமே வெளியிடப்படவில்லை. மேற்கொண்டு சட்ட ஆலோசனைகளை நடத்துவதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள். அதன்படியே அட்டர்னி ஜெனரலை தேவைப்பட்டால் இன்னும் ஒரு சில விஷயங்களிலே கலந்தாலோசிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே சட்ட அமைச்சகத்தை கலந்து ஆலோசித்து தான் முடிவுகள் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தன. அந்த சமயத்திலே அட்டர்னி ஜெனரலையும் நிச்சயமாக கலந்து ஆலோசித்திருக்கலாம். அப்படி என்றால் ஒருவேளை மத்திய அமைச்சர் மேனகா காந்தியின் எதிர்ப்பு காரணமாக முடிவு எடுக்கப்படவில்லையா போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. மத்திய அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு உடனடியே பொருளாதார விவகாரங்களுக்கான கூட்டம் தொடங்கியதால் சில முக்கிய அமைச்சர்கள் அங்கேயே தங்கி அந்த கூட்டத்திலும் கலந்து கொண்டுதான் அதன் பிறகு பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தனர். இது பற்றி இதுவரை எந்த விதமான தகவல்களையும் அவர்கள் அளிக்கவில்லை. ஆனால் இன்று மாலையிலே பிரகாஷ் ஜாவ்டேகர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது இது குறித்து தகவல்கள் வெளிவர வாய்ப்பிருக்கிறது. கணபதி, சட்ட ரீதியாகவும் விதிமுறைகள் படியும் என்ன மாதிரியான முடிவுகளை அரசு எடுக்கக்கூடும்? இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் என்ன மாதிரியான கருத்துக்கள் எழ வாய்ப்பிருக்கின்றன? இரண்டு மாதிரியான வழிமுறைகளை இதற்கு பின்பற்றுவதற்கான வாய்ப்பு இருந்தது. மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பதால் ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதுபடி ஒரு அவசர சட்டம், அதாவது ஆர்டினன்ஸை கொண்டு வரலாம் என்பதற்கான ஆலோசனை ஒரு பக்கம். ஆகவேதான் இன்று அமைச்சரவை கூட்டம் நடக்கிறது. ஆர்டினன்ஸ் என்றால் அதற்கு அமைச்சரவையின் ஒப்புதல் நிச்சயம் தேவை. அதன் பிறகுதான் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும். பின்னர் அவசர சட்டத்தை பிரகடனம் செய்ய முடியும். ஆகவே அது போன்ற முடிவு இன்று அமைச்சரவை கூட்டத்திலிருந்து வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இரண்டாவதாக, விதிமுறைகள் படி பார்க்க போனால் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் என்று சொல்லப்படும் சட்டத்தின் கீழ் பர்ஃபார்மிங் அனிமல்ஸ் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது. அதாவது எந்தெந்த மிருகங்களை எல்லாம் காட்சி பொருட்களாக பயன்படுத்தக்கூடாது, அதுவும் ஜல்லிக்கட்டு போன்ற விழாக்களிலே பயன்படுத்தக்கூடாது என்று பல்வேறு வகையான விவரங்கள் இருக்கின்றன. அந்த பட்டியலிலிருந்து காளையை நீக்கிவிட்டால், அதாவது புல் என்று சொல்லப்படும் எற்றியை எடுத்துவிட்டால் அதன் மூலமாக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான வழி பிறக்கும் என்று இன்னொரு ஆலோசனையும் இருந்தது. ஆனால் இரண்டாவது விதிமுறையை பின்பற்றுவதென்றால் அதற்கு அனிமல் வெல்ஃபேர் போர்டு என்று சொல்லப்படும் பிராணிகள் நல வாரியத்தின் ஒப்புதல் தேவை. அது போன்ற ஒப்புதல் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதை தவிர உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு நடந்து அந்த வழக்கு மூலமாகவே ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டதால் உச்சநீதிமன்றம் மத்திய அரசு எடுக்கும் முடிவுக்கு ஏதேனும் கண்டனம் தெரிவிக்குமோ என்ற விஷயமும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே சட்ட ரீதியான சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள் எல்லாவற்றையுமே கலந்தாலோசித்து இறுதி முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கணபதி, தமிழக அரசியல் கட்சிகள் பலவும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றன. இந்நிலையில் இதற்கு மாற்று கருத்து கொண்டவர்கள் யார்? நிச்சயமாக, அதாவது தமிழக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடக்கும் என்று நம்பிக்கை அளித்து வருவது நமக்கு நன்றாகவே தெரியும். மத்திய அமைச்சரான பொன் ராதாகிருஷ்ணன் விரைவிலேயே இது பற்றிய ஒரு நல்ல முடிவை மத்திய அரசு எடுக்கும் என்று சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜாவ்டேகரும் ஓரிரு நாட்களிலே நல்ல செய்தி வரும் என்று சொல்லியிருந்தார். ஆகவே தான் பெரும் எதிர்பார்ப்பு உண்டாகியிருந்தது. இந்த சூழ்நிலையிலே தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளும் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும், அதற்கு அனுமதி வேண்டும் என்ற விஷயத்தையே வலியுறுத்தி வருகின்றன.
காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு பிரிவைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக வலியுறுத்தல் செய்து வருவதாலும் ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி வந்தாலும் அந்த கட்சியை சேர்ந்த ஓரிரு மத்திய தலைவர்கள், குறிப்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுத்து வருகிறார்கள். இதை தவிர பீட்டா போன்ற அமைப்புகளும் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது, இதனால் காளைகளுக்கு தீங்கு ஏற்படும் என்ற நிலைப்பாட்டையும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இதை தவிர மத்திய அமைச்சரான மேனகா காந்தி முன்பு அவர் இந்த விஷயத்திலே ஒரு தீவிரமான அமைப்பை நடத்தி அவர் இந்த விஷயத்திலே தொடர்ந்து ஆர்வலராக செயல்பட்டு வந்தார். மத்திய அமைச்சரான பிறகும் கூட அவர்கள் பிராணிகள் நலனிலே தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்து வருவதால் அவரும் இந்த விஷயத்திலே எதிர்ப்பை தெரிவிக்கலாம் என சொல்லப்படுகிறது. ஆனால் இது மத்திய அரசின் அலுவல் என்பதாலும் அவருடைய துறை தற்போது வேறு துறையாக இருப்பதாலும் இந்த விஷயத்திலே அவர் வெளிப்படையான கருத்துக்களை எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அரசியல் ரீதியாக பெரும்பான்மை ஆதரவு இருந்தாலும் பிராணிகள் நல ஆர்வலர்கள் சார்பாக எதிர்ப்பு இருக்கிறது. அரசியல் தலைவர்கள் ஓரிருவரின் எதிர்ப்பும் இருக்கிறது. கணபதி, ஜல்லிக்கட்டு நடத்த ஏறக்குறைய 2 வாரங்கள் மட்டுமே இருக்கின்றன. அதற்குள் இந்த விவகாரத்தில் தீர்வு காண வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக. அதாவது மத்திய அமைச்சரவை ஒரு அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதன்படியே நடந்தால் அது அடுத்த கட்டமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். குடியரசுத் தலைவரின் கையொப்பம் பெற்ற பிறகு, அதாவது அவருடைய ஒப்புதல் பெற்ற பிறகு அது அவசர சட்டமாக பிரகடனம் செய்யப்படும். ஆகவே விரைவிலே செய்து முடிக்க வாய்ப்பு இருக்கிறது. பொங்கலுக்கு இன்னும் 2 வாரங்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே மத்திய அமைச்சரவை தேவைப்பட்டால் மீண்டும் கூட்ட முடியும், அல்லது ஏற்கனவே இதற்கு முடிவு எடுத்திருந்து ஆலோசனைகளுக்கு பிறகு இறுதி முடிவு எடுக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருந்தால் அப்படியும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த கட்டத்திலே இன்னும் தருணம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மத்திய அரசு எவ்வளவு வேகமாக செயல்படுகிறது, அதே சமயத்திலே வேறு யாரேனும் நீதிமன்றத்துக்கு சென்று அதை தடுக்காமல் இருக்கிறார்களா என்பதை பொறுத்து இப்போது கூட சரியான முடிவு எடுக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.